ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிஸ் லைஃப் சேனல். இன்றைக்கி வந்து தினை அரிசியை வச்சு நம்ம சிம்பிளான தக்காளி பிரிஞ்சி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு அரை கப்பு அளவுக்கு அரிசி எடுத்திருந்தேன். அதை வந்து தண்ணியில் போட்டு நல்லா அலசிக்கலாம். நல்லா பிசைஞ்சு இது போல் கழுவுனா மண் மாதிரி வரும். அதை வந்து ஒரு ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி குறைஞ்சது 2-3 தடவை அது போல் கழுவிட்டு அலசி எடுத்து வச்சுக்கலாம். நல்ல தண்ணி ஊற்றிட்டு. இது வந்து அதிகமான நியூட்ரிஷன்ஸ் இருக்கிறதுனால இதை உணவில் எடுத்துக்கிறது மூலமாக நமக்கு வந்து நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. நியூட்ரிஷன்ஸ் வேல்யூ இருக்கிறதுனால ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க இதை எடுத்துக்கலாம். ப்ளஸ் அதோடு இல்லாமல் இல்லை பிபி சுகர்லாம் கண்ட்ரோல் ஆகும். கொலஸ்ட்ரால் லெவலை கண்ட்ரோலில் வச்சுருக்கோம். ஸோ அதனால் யார் வேணால் இந்த மாதிரி அரிசியை அடிக்கடி உணவில் எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லது இது. இப்போ வந்து இந்த அரிசியை ஊற வச்சுட்டு 1/2 hour ஊற வச்சுட்டு தண்ணியை வடித்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். வெங்காயம் 1, தக்காளி 1 கட் பண்ணி வச்சுட்டேன். 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ தக்காளி நான் மிக்சியில் போட்டுக்கிறேன். நீங்கள் வேணும்னா கட் பண்ணி அப்படியே கூட சேர்த்துக்கலாம். நான் மிக்சியில் அரைச்சிட்டு இப்போது ஸ்டவ்வில் குக்கர் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். தாளிப்பு கொடுத்துடலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். பொரிஞ்ச பிறகு வெங்காயம் கட் பண்ணி வச்சதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கினதும் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இதுவுமே நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் 1 ஸ்பூனு. இது வதங்கின போது நான் வந்து பொடிசாக கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி தழை, புதினா தழை கட் பண்ணி வச்சுருந்தேன். கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதோட இது எண்ணெயில் வதங்கும் போது இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது வதங்கினதுக்கப்புறம் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதில் தக்காளி பேஸ்ட்டு நல்லா வதங்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் காஷ்மீரி சில்லி 1/4 டீஸ்பூன் சேர்த்துருந்தேன். அதோட பியூர் சில்லி ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி வந்து அரை கப்பு அரிசிக்கு நான் வந்து 2.5 டம்ளர் தண்ணி எடுத்துக்கினேன். இப்போ இந்த அரிசி அந்த வெங்காயம் தக்காளியோடய போட்டு வதக்கிட்டு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். 1க்கு 2.5ங்கிற மெஷர்மெண்ட்டில் நான் எடுத்துக்கிட்டேன் அளவு. ஒரு 5 நிமிஷம் அடுப்புலேயே வச்சு சூடாகட்டும். தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கொதி வரட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் குக்கரை மூடி வெயிட் போட்டு ஒரு விசில் வரட்டும். வந்த பிறகு சிம் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிட்டோம்னா ரெடி ஆயிடுச்சு மில்லட்ஸில் தக்காளி பிரிஞ்சி. நீங்கள் வேணும்னா காய்கறி கூட சேர்த்துக்கலாம். இந்த சுவையான ஹெல்த்தியான இந்த தினை அரிசியை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டால் ரொம்பவுமே நல்லது. இதுக்கு நீங்கள் சைட் டிஷ்ஷாக எது வேணால் எடுத்துக்கலாம். நான் வந்து